சென்ற உடனே மறுவீடு போய்விட்டால் தாய்மை அடைய வேண்டும். அப்படி தாய்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அண்ணா பெத்தமாக இருந்தார். என் பிள்ளை மறுவீடு போனாலே அவன் தின்னாலோ தின்னவில்லையோ, உருகினாலோ உருகவில்லையோ அப்படின்னு வந்து என்னை பாப்பா. உண்மையம்மா, நீ ஒரு ஆண்மகன் அண்ணா, நீ அரைச்சாச்சே பாப்பியா இல்ல இந்த தங்கைய பாப்பியா? என் பாலர் பிறந்த உடனே ஒரு பாலாடியாகப்பட்டதே இருந்ததே உண்டானா? உன் தாய் மாமன் ஆக்கி கொடுத்துச்சுடா மகனே. உன் தாய் மாமன் வாங்கி கொடுத்து சீருல உன் தாய் மாமன் உனக்கு செவாலை வைத்ததே போல் இதழ் பால் உண்டடா மகனே. அப்படின்ற பால் ஊட்டு வேணா. என் குழந்தை பிறந்ததுக்கு அது பவளத்தால் பாலாடை கொடுங்கள் அண்ணா. தங்கையானவள் கேட்கிறாள், குறையும் சொல்ல முடியாது. நல்லதை ஏற்றுக்கிறத கெட்டதை ஏற்றுக்க எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. எல்லா சீர்வரிசை கொடுத்த அண்ணன் எனக்கு ஒரு பாலோட கொடுக்குவாளா? நீண்ட நாள் என் மனைவிக்கு எனக்கு திருமணமாகி இந்த பாவிக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல. யார் செய்த பாவமோ பிள்ளை சந்தானமே இல்லை. என் தங்கை புகுந்த வீட்டில் சென்று தாய் மடிந்த அந்த உலகத்தில் முதல் சந்தோஷப்படும் தாய் மாமன் தான் இருக்கும். அந்த பிள்ளையே தங்கை பிள்ளை என்று எண்ணாமல் தான் பெற்ற பிள்ளையாக இல்லை கீழ்ப்பாடு கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு செய்து நான் பாதுகாப்பேன். அப்பேறுபட்ட உயிர்வா மதிப்பேனே இந்த தாய் மாமன்னா. கூட பிறந்த அண்ணன் தங்கை கேட்கிறா, இந்த ஒரு எல்லாம் கொடுத்த அவ்வளவு விலை உயர்ந்த பொருளெல்லாம் உனக்கு சீதனமை கொடுத்தேன். பவளத்தால ஒரு பாலானது எத்தனை ஆயிரம் அது கொடுக்க முடியாத என்னாலே அம்மா. இதுதான் பாசத்தை பிரிக்கிற எண்ணங்கள் வந்து விட்டது. இப்படி பாசத்தை வைத்து பேசுறாங்க. யோசித்து பார்த்தா எப்படி கருத்து தெரியுமா? இதுதான் உள் கருத்து. பாசத்தை பிரிக்கணும், அப்பதான் அவங்களும் நான் தங்கையும் நானும் பிரிஞ்சு வாழ முடியும். அதனால தான் எல்லாம் கொடுத்த அண்ணன் பவளத்தில் ஒரு பாலாடு கொடுப்பியோ கொடுக்க மாட்டியோன்னு கேட்ட அளவுக்கு இந்த பாவி நான் கொடுக்காதே போயிருவேன். தங்க பாலத்தில் ஆனா நீ கேட்ட வண்ணமாகவே அத்தனை பொருள்களும் கொடுத்து விட்டாய். உனக்கு பாலன் பிறந்தால்
அப்பிறகு நீ போய் புகுந்தோட்டுல ஒரு ஆண்டு ஆகும் நீ குழந்தை பெற்று ஈண்டெடுக்கப்பட்டு இப்பயே அந்த பாலாடையும் பவளத்தால இப்பயே கொடுத்து அனுப்புகிறேன் அம்மா. கொஞ்ச நேரம் அலங்காரம் என் தங்கைக்கு என்ன சீர்பாரு நான் கொடுக்கிறேன். நாவாள வருத்தணும் ஒரே எள்ளு அவளை கூட குறைக்கூடாது. நான் கேட்டதுக்கு மேலாதான் கொடுக்கணும். ஏன் பாதி பாதியா எல்லா பொருளுமே கொடுக்கிறேன் என் தங்கைக்கு சொன்ன தெரியுமா? என்னடா இந்த நல்லவன் பூரா தான் கொடுத்தா என்ன இல்லை கம்மியா எப்படி ஒன்று நினைக்கலாம் இல்லையா? ஏன் பாதின்னு சொன்னா அதுக்கு உரிமைப்பட்டவன் என் தங்கைக்கு உரிமை இருக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி சமம், அதுதான் உண்மை. அதனால என்னை மாலையிட்டு இவ வந்தாலும் இவ என் தங்கையை பார்த்து ஒரு குறை சொல்லியிருக்கிறார். அதனால தான் என்னுடைய பாகமாக என் மனைவிக்கு அது சேரணும். என் தங்கை பாகத்தை தான் நான் கொடுத்துருக்கேன். நான் என் தங்கைக்கு எதுவுமே கொடுக்கல, அவளுக்கு உரிமைப்பட்டது தான் கொடுத்துருக்கேன். அதனால அத்தனை பொருளை சீக்கிரம் கொண்டு வந்து ஏற்றி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் அனுப்பி நேரம் வடைக்காட்சி தங்கை போவதை முன்பதாக செய்து வச்சு போறது. வடைக்காட்சி சென்று சீக்கிரம் போய் நடக்கணும்.